நடிகை சமந்தா அவங்கள உடனே கைது பண்ணுங்கன்னு மருத்துவர் சொன்ன ஒரு அதிர்ச்சியான விஷயத்தால இது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு வேதனையான ஒரு பதிவை சமந்தாவும் பதிவிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவங்களும் சைந்தவி அவங்களும் மறுபடியும் இணைய போறாங்களா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். நடிகை சமந்தா அவங்களுக்கு கொஞ்ச நாளாகவே உடல்நிலை சரியில்லை. சமீபத்துலதான் ஆரோக்கியமற்ற ஒரு பொருளை நான் விளம்பரப்படுத்தினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டேன்னு சமந்தா சொல்லி இருந்தாங்க. அந்த வகையில கொஞ்ச நாளா உடல்நிலை சரியில்லாம இருக்க சமந்தா தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. விலையுயர்ந்த சிகிச்சை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன சிகிச்சை எடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே உடல்நிலை பிரச்சனை இருந்துச்சு. தீவிரமான சிகிச்சைகள், அதாவது அவங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்று சிகிச்சைகள்னு நிறையவே எடுத்துக்கிட்டாங்க. அமெரிக்கால போய் கூட சிகிச்சை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு ஏகப்பட்ட தகவல்களை நம்ம பார்த்திருந்தோம். அந்த வகையில இவங்க சமூக வலைதளத்துல ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவிட்டு அது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பதிவை மருத்துவர் ஒருத்தர் வன்மையா கண்டிச்சிருக்காரு. இத அமெரிக்க நிறுவனம் தடை பண்ணிருக்காங்க. ஒரு நடிகையா இருந்துட்டு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருந்துட்டு இப்படி ஒரு விஷயத்தை ப்ரோமோட் பண்ணலாமா? இது ரொம்பவே தப்பு. சமந்தா அவங்கள கைது பண்ணணும் அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்லியிருக்காரு. இத பார்த்த சமந்தா அவங்க ஒரு பதிலும் கொடுத்திருக்காங்க. அதாவது கொஞ்ச நாளா நான் என்னோட உடல்நிலைக்கு தேவையான எல்லா சிகிச்சைகளும், அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான மருத்துவர்கள் கிட்ட தான் எடுத்துக்கிட்டேன். சொல்ல போனா நிறைய விஷயங்கள் என்னோட உடல்நிலைக்கு சரியா அமையல. அதனால நல்ல சிகிச்சைகள் எனக்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் அனுபவம் உள்ள மருத்துவர்கள் கூட எனக்கு சிகிச்சைகள் கொடுத்தாங்க. மருத்துவர்களோட அறிவுறுத்தல் படிதான் எனக்கு இந்த சிகிச்சைகள் எல்லாம் வழங்கப்பட்டுச்சு. வேற யார்கிட்ட இருந்தும் நான் இந்த சிகிச்சைகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லல. நான் எடுத்துக்கிட்ட சிகிச்சையை நான் சொல்றேன். என்னோட உடல்நிலைக்கு சில சிகிச்சைகள் ஒத்துழைக்கல. எனக்கு எது சரியா அமைஞ்சதோ அது கண்டிப்பா ஒரு சிலர் மற்றவர்களுக்கும் அமையலாம் அப்படிங்கறங்காட்டி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூடவே ஒரு ஜென்டில்மேன் ஒருத்தர் என்னோட இந்த போஸ்டுக்கு ஒரு சில வலுவான வார்த்தைகளால என்னை தாக்கி பேசியிருக்காரு. அவரோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல. சொல்ல போனா என்ன கைது பண்ணணும் அப்படின்னு எல்லாம் அவரு பேசியிருக்காரு. அவருக்கு என் மேல என்ன வன்மமோ தெரியல. அந்த அளவுக்கு நான் என்ன தவறு பண்ணினேன்? நான் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி எந்த ஒரு பலனும் எனக்கு கொடுக்கல. ஆனா மாற்று முறை மருத்துவத்துல என்னோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கு. எனக்கு பலன் கிடைச்ச மாதிரி கண்டிப்பா மற்றவர்களுக்கும் பலன் கிடைக்கலாம் அப்படின்னு தான் நான் அதை சொன்னேன். இந்த சிகிச்சையை 25 வருஷம் பணியாற்றிய ஒரு உயர் தகுதி வாய்ந்த மருத்துவர் ஒருத்தர் தான் பரிந்துரைச்சிருக்காரு. இருந்தாலும் எதிர்காலத்துல இந்த மருத்துவ விஷயங்கள் எல்லாம் பதிவிடும் போது நான் ரொம்ப கவனமா பதிவிட பாக்குறேன் அப்படின்னு சமந்தா இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்களாகவே இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்ல சமந்தா சிக்கிறாங்க. இத பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ஜிவி பிரகாஷ் அவங்களும் சைந்தவி அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். நல்ல நண்பர்களா இருக்கிறதா அவங்களே சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் இவங்களுடைய பாடலை கேட்கறதுக்கு வெற்றிமாறன் அவர்களுடைய படம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது. இப்ப இவங்க வெற்றிமாறன் அவருடைய தயாரிப்புல போஸ் வெங்கட் அவங்களுடைய இயக்கத்துல சார் அப்படின்னு ஒரு படம் வருது. இந்த படத்துல விமல் அவர் நடிச்சிருக்காரு. இதுல ஒரு பாடலை ஜிவி பிரகாஷ் அவங்களும் சைந்தவி அவங்களும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அந்த பாடல் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. சோ ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாடல் பதிவு இவங்களோட பிரிவுக்கு முன்னாடி நடந்துச்சா இல்ல அதுக்கப்புறமா நடந்த விஷயமா அப்படின்னு எல்லாம் கூட எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இது எப்படியோ மறுபடியும் இவங்களுடைய பாடலை கேட்க ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.